35வது வயதில் காபாவை மக்களெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் புனர்நிர்மாணம் செய்து அதை கொஞ்சம் அழகுபட கட்டியமைக்கின்ற ஒரு பணியில் குறைஷிகள் அன்றைக்கு ஈடுபடுகிறார்கள். எல்லா கட்டுமான பணிகளும் நடந்து முடிந்து அஸ்வத்துக்கள், ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லப்படுகிற சொர்க்கத்துக்கல்லை மூளையில் யார் பதிப்பது? குறைஷிகளுக்கு மத்தியிலே மிகுந்த ஒரு சண்டை சச்சரவு உருவானது. எங்களுடைய கோத்திரம்தான் பதிக்கும், நாங்கள் தான் அதை பதிப்போம், எங்களுக்குத்தான் அதில் முன்னுரிமை வேண்டும் என்று அந்த எடுத்த அந்த அஸ்வத் கல்லை அந்த மூளையில் பதிப்பதற்கு மட்டும் 3 நாள் சண்டை சச்சரவுகளிலே ஈடுபட்டார்கள். போர் மூலம் அபாயம் உருவானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35வது வயதில் நடந்த சம்பவம். உடனே அபு உமையா இப்னு முகீரா என்கிற ஒரு குறைசி தலைவர், அவர் சொல்கிறார், நமக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் வேண்டாம். இந்த நேரத்தில் இந்த கஅபாவுக்குள் யார் நுழைகிறாரோ முதல் மனிதராக அவர் சொல்லுகிற தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று எல்லோரையும் சமாதானப்படுத்துகிறார். சிறிது நேரத்தில் அதற்குள் வருகிறவர் யார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியாவதற்கு 5 வருடத்திற்கு முன்னால் 35வது வயதில் நடக்கிற சம்பவம். அருமையான ஒரு தீர்ப்பை மக்கள் மன்றத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் வைத்து மிகப்பெரிய ஒரு போர் மூலம் அபாயத்தில் இருந்து மக்களை காப்பாற்றினார்கள். குறைஷிகளே, ஒரு விரிப்பை எடுத்து வாருங்கள் என்றார். ஒரு விரிப்பு கொண்டு வரப்பட்டது. அந்த விரிப்பில் அந்த அஸ்வத் கல்லை வையுங்கள் என்றார். அந்த விரிப்புக்கு மேல் அஸ்வத் கல்லை வைத்தார்கள், சொர்க்கத்து கல்லை வைத்தார்கள். எல்லா குலத்தார்களும் ஒவ்வொரு மூளைகளை பிடியுங்கள், துணியை பிடியுங்கள் என்றார்கள். எல்லோரும் அந்த துணியை பிடித்து தூக்கினார்கள். அஸ்வத்கல், ஹஜருல் அஸ்வத்கல் வைக்கிற இடம் நோக்கி வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து அந்த மூளையிலே பதித்தார். இது அழகான ஒரு தீர்ப்பு என்று மக்கள் பாராட்டினார்கள். இங்கே கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாவதற்கு முன்னதாகவே அந்த மக்கத்து வாசிகளால் அதிகம் மதிக்கப்படுகின்ற ஒரு மாமனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், பிணக்குகள் ஏற்பட்டால் அதை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வருவார்கள். நபியாவதற்கு முன்னதாகவே அல் அமீன், அஸ்ஸாதிக், நேர்மையானவர், வாய்மையானவர் என்றெல்லாம் அந்த மக்கள் புகழாரம் சூட்டி கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 35வது வயதில் நடந்த ஒரு சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 25வது வயது. 25வது வயதில் அல்லாஹ்வுடைய ரசூல் குறைஷிகளை இடத்திலே ஆடு மேய்ப்பதை கொஞ்சம் நிறுத்தி வைத்து சாம் நாட்டுக்கும் சிரியாவுக்கும் சென்று ஒரு நண்பரோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூல் தொழில் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அந்த நண்பருடைய பெயர் சாயிப் இப்னு அபு சாயிப். மக்காவை வெற்றி கொண்ட போது அல்லாஹ்வுடைய ரசூலை இந்த சாயிப் அவர்கள் பார்க்க வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது சகோதரரே, எனது வியாபார தொழில் நண்பரே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்தார்கள் என்கிற செய்தி அபூ தாவூத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பார்க்க முடிகிறது. சாயிப் அவர்களோடு சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்ய சிறந்த நண்பர், நேர்மையான நண்பர். மெல்ல மெல்ல பொருளாதாரம் வளர ஆரம்பித்தது. நல்ல இந்த தொழில்களில் நிறைய பர்க்கத்துகள் உண்டானது. இதை கேள்விப்படுகிறார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. கேள்விப்பட்டு தன்னுடைய மைசரா என்கிற அடிமையை அழைக்கிறார். முகம்மதிடத்தில் இந்த வருடத்தினுடைய வியாபாரத்தை நான் ஒப்படைப்பதாக இருக்கிறேன். வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் அவர் செய்கிற லாபத்தை காட்டிலும் நான் அதிகமாக அவருக்கு நான் கொடுக்கிறேன். அவருக்கு சம்மதமா என்று கேட்டு வாருங்கள் என்று மைசராவை அழைக்கிறார். மைசராவை அனுப்புகிறார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. மைசரா அந்த ஒப்பந்த விதிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் சொல்ல அல்லாஹ்வுடைய ரசூலும் உடன்படுகிறார். அப்படி அந்த வருடத்தினுடைய வியாபாரத்தை, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய வியாபாரத்தை கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளியாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்.
சென்று திரும்ப வந்து பார்த்தால் எல்லோரையும் விட அதிகமான லாபத்தை பெற்று தந்த வியாபாரமாக அந்த வியாபாரம் அமைந்திருந்ததை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, மைசராவிடத்திலே விசாரிக்கிறார்கள் பயணத்தில் இந்த முஹம்மது எப்படி இருந்தார் என்று. மைசரா அந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்கிறார், இவளை போல ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்ததில்லை. நேர்மை, பொய் பேசாத நல்ல பழக்க வழக்கம், ஏழைகளை அனுசரித்தல், தர்மங்களை வாரி வழங்குதல், நேர்மை, எல்லா சிறப்பு அம்சங்களையும் மைசரா அவர்கள் புகழ்ந்து சொல்லுகிறார்கள். உடனே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது தோழி நஃபீஸா அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்லுகிறார்கள், நான் முஹம்மது அவர்களை திருமணம் முடிக்க நாடுகிறேன், அவருக்கு சம்மதமா என்று கேட்டு வாருங்கள் என்று நஃபீஸா அவர்களை, தனது தோழி நபீஸா அவர்களை அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் சம்மதம் தெரிவித்தார். இருப்பினும் எனது மூத்த பெரிய தந்தைமார்களிடத்திலே ஆலோசனை சொல்லிவிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்ல, அவர்களும் சாம், சிரியா போன்ற வியாபாரங்களுக்கு சென்றவர்கள் எல்லாம் திரும்ப வந்து குடும்பத்தில் ஆலோசனை செய்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அன்றைக்கு வயது 20, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அன்றைக்கு வயது 40. அழகிலும் செல்வத்திலும் எந்த வகையிலும் குறைந்த பெண்மணியாக அவர்கள் இருக்கவில்லை. ஆகவே நிறைய குறைசி தலைவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் கேட்டு முன் வந்தார்கள். எல்லோரையும் மறுத்தார்கள். அல்லாஹ்வினுடைய நாட்டம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்கிறார்கள். இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு 11-12 திருமணங்கள் அவர் நடத்தி இருக்கிறார். 12 மனைவிமார்கள் உண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. இஸ்லாமிய மக்களுக்கு அல்லாஹ் விதித்த திருமணம் 4க்கு மேல் அனுமதி இல்லை என்று அல்லாஹ் வரையறை செய்திருக்கிறான். ஆனால் இந்த முஹம்மது அவர்கள் மட்டும் 12 திருமணங்களை முடித்திருக்கிறார் என்று அவருடைய திருமண வாழ்வை ஒழுக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி கொச்சைப்படுத்தி விமர்சனம் செய்கிற காலம் இந்த காலம். அந்த விமர்சனத்திற்குரிய பதிலை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அறியாத இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுக்கு உண்மை யதார்த்தத்தை எடுத்து விளக்குவது நம்முடைய தலையாய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒழுக்கத்தை, பரிசுத்த தன்மையை, சிறந்த அவருடைய வாழ்வை கொச்சைப்படுத்தி பேசுகிற இஸ்லாம் அல்லாத அன்பர்கள் வெறுப்புணர்வு, காழ்ப்புணர்வுக்கு அப்பாற்பட்டு திறந்த மனதோடு அவருடைய வாழ்வை ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு யதார்த்த சத்தியத்தை அவர்கள் புரிவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நாம் விமர்சனம் செய்கிற அளவுக்கு ஒழுக்கமின்மையோடு வாழ்ந்தவர் அல்ல. ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குரியவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். புதிதாக யாராவது இஸ்லாத்திற்கு வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண வாழ்வை பார்த்த உடனே அவர்களுக்கும் ஒரு நெருடல், என்ன ஒரு வாழ்வு. முஸ்லிம்களுக்கு கூட இஸ்லாம் அல்லாதவர்கள் இதை கேட்டால் என்ன பதிலை சொல்லுவது? இப்படி எல்லோருக்கும் ஒரு நெருடலாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 12 மனைவிமார்களுடைய அந்த குடும்ப வாழ்வு. அல்லாஹ்வுடைய ரசூலை, அவருடைய ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்குகிற இந்த விமர்சனம் செய்கிற அன்பர்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசாபாசத்திற்கோ காம உணர்ச்சிக்கோ உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டோ இந்த காரியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை என்பதை அந்த வரலாற்று பேருண்மையை அவர்களுக்கு பதிலளிக்கும். முதல் கட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதல் திருமணத்தை எப்படி நடத்துகிறார்? இதெல்லாம் சாதாரண வந்து போகிற மக்கள் எழுதுகிற வரலாற்று பேழைகள் அல்ல. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வரலாற்று சம்பவங்களை எல்லாம் ஆய்வு செய்து எது உண்மையானது, எது உண்மைக்கு புறம்பானது என்று பாதுகாக்கப்பட்ட வரலாற்று பேருண்மைகள். அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய வரலாற்றை போல இந்த உலகத்தில் யாருடைய வரலாறும் பாதுகாக்கப்பட்டது கிடையாது. அடித்து சொல்லலாம். காரணம், இந்த உலகத்தில் மீதமுள்ளவர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள். இவர் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்கிற ஒரே காரணத்திற்காக அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் மிக மிக துல்லியமாக வரலாற்று ஆசிரியர்களால் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. அந்த வரலாறுகள் எல்லாம் ரசூலுல்லாஹி